வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி தான் காட்டுறாங்க. அப்போ துளசி வெட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா துளசி, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை ஒத்துப்பாங்க, உங்களை யாரும் நம்மளை வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஜோசியர் அந்த மாதிரி சொல்லியிருக்காருல அப்படிங்கவும் உடனே துளசி கேட்குறாங்க, இது எல்லாமே உங்களுடைய பிளான் தானேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது என்ன துளசி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் நீங்கள் தான் ஜோசியர்கிட்ட என்னை பற்றி இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வெட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் துளசி, இன்னும் உங்களை எங்கள் வீட்டிலேருந்து யாருமே போக சொல்லக்கூடாது, உங்களை யாருமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது, அதுக்காக தான் அந்த மாதிரிக்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அபிராமி ஈஸ்வரமூர்த்தியை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜோசியர் சொன்னதுக்காக துளசியை வீட்டை விட்டுலாம் போக சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது, அவளை வீட்டை விட்டு தான் நீங்கள் போக சொல்லணும். அப்படிங்கப்போ இங்கே பாரு அபிராமி, ஜோசியர் சொன்னதுலாம் நீ கேட்க தானே செஞ்ச, அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், துளசி மட்டும் வீட்டை விட்டு போனாக்கி நம்மளுக்கு நடக்கூடிய எதுவுமே நடக்காமல் போயிடும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு, துளசி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறப்போ இதை கேட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க, எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு, அதுக்கு முழு காரணமும் அது துளசியால் தான் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரு, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி ஃப்ளாஷ்பேக்கான அந்த கதையை நினைக்கிறாங்க. அதாவது தியாவோட அப்பா கதை முடிஞ்சிச்சுல, அதுக்கு அவர் தானே காரணம், அதை தான் ஜோசியர் சொன்னார் அப்படின்ட்டு அது நினைக்கிறாங்க. அதனால இந்த விஷயம் இது வரைக்கும் வெளிவராமல் இருக்குது, துளசி மட்டும் வீட்டை விட்டு போயிட்டாக்கி அப்புறம் இந்த விஷயம் எப்படியாவது வெளிவந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையும் வெற்றியோட வாழ்க்கையும் அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, இந்த விஷயத்தை பற்றி தான் ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸ்வரமூர்த்தி நினைக்கிறாங்க. அதனால இங்கே பாரு, இன்னும் துளசியை வீட்டை விட்டு போகணும் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லக்கூடாது, நீ அமைதியாக தான் இருந்து ஆகணும் அப்படின்னு அபிராமி கிட்ட சொல்லவும் அபிராமிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி அபிராமிகிட்ட சொல்றாங்க, என்னத்த இந்த ஜோசியர் இப்படிலாம் சொல்லிட்டு போறாரு, இதுக்கு எல்லா காரணமும் துளசி தான் சொல்லிட்டு போறாரு, எனக்கு என்னமோ அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது அப்ப அபிராமி சொல்றாங்க, நான் கூட உங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன், ஆனா உங்க மாமா என்ன சொன்னாருன்னா, ஜோசியர் சொன்ன பேச்சு மீறி நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, ஒவ்வொரு நாளும் இந்த துளசியை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மீனாட்சி அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், இப்ப பாத்தீங்களா வெற்றி ஏற்கனவே அவ கையில தான் இருக்கிறான், அது மட்டும் இல்லாம இப்ப மாமாவோட மனசையும் அவன் மாத்திட்டா, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், உங்களுடைய மொத்த அதிகாரமும் அவ கைக்கு வந்துடும். அப்படிங்கவும் என்ன மீனாட்சி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாத்த நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், ஆனா அதுக்கு பிறகு அது உங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கிட்டதுமே அபிராமி நினைக்கிறாங்க, மீனாட்சி சொல்றதுல ஒரு உண்மை இருக்கதான் செய்யுது, இவ இப்படியே போயிட்டு இருந்தாக்கி அப்புறமா நம்ம கிட்ட இருந்த அதிகாரமும் அவ கைக்கு போயிடக்கூடாது, இவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இவகிட்ட நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அபிராமி நினைக்கிறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா துளசி அஞ்சலியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப மகேஷ் அஞ்சலி அழைச்சிட்டு வரவும் எல்லாமே சொல்லி தான் அழைச்சிட்டு வராங்க. அப்போ உடனே அஞ்சலி துளசி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பா வரலையான்னு சொல்லி கேட்கவும் இப்படி அஞ்சலி சொன்னதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ துளசி கேட்குறாங்க, என்ன அஞ்சலி, அப்பாவோட கதை தான் முடிஞ்சு போச்சுதுல, எதுக்காக இப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே லட்சுமி சொல்றாங்க, ஆமா துளசி, இவளுடைய நடவடிக்கையே சரியில்லை, இவ இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறா, அன்னைக்கு என்னன்னா ரேவதியை அம்மான்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட போய் கெட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறா, இவ இப்படிதான் இருக்கிறா, எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ துளசி மகேஷ்கிட்ட கேட்குறாங்க, என்ன மகேஷ் இவ இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, ஐயோ இவ பண்ணின குழப்பத்தில் இப்போ நான் இவளை எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல அப்படிங்கவும் உடனே அஞ்சலி சொல்றாங்க, சாரிக்கா என்ன மன்னிச்சிரு அப்படிங்கும்போது, என்ன அஞ்சலி நீ இப்படிலாம் நீ பேச மாட்டியே, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே மகேஷ் சொல்றாங்க, இங்க பாருங்க துளசி, அஞ்சலி எதுவும் சொல்லாதீங்க, இந்த வீட்டில் இந்த மாதிரி விபரீதம் நடந்தனால தான் அஞ்சலிக்கு அதுல கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டா, அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்கிறா, போக போக அவ சரியா இருவான்னு டாக்டரே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கவும் உடனே அஞ்சலிட்ட அவங்க துளசி சொல்றாங்க, இங்க பாரு அஞ்சலி, நானும் கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன துளசி இங்கதான் இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்கவும், ஏன் மகேஷ் நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா, எங்கே நான் தங்கக்கூடாதா அப்படின்னு அஞ்சலி கேட்கும் போது அப்போ உடனே மகேஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, தாராளமாக நீங்கள் தங்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் தான் துளசியை அங்கே வர சொன்னேன், அஞ்சலி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா, அதை பார்க்கும்போது எனக்கு பயமாகவே இருக்குது, அதனால தான் துளசி வந்தாக்கி எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பழைய அஞ்சலி எனக்கு கிடச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அஞ்சலி ரொம்பவே மாற்றமாக இருக்குதா, துளசி பக்கத்தில் இருந்தாக்கி கொஞ்சம் எனக்கு தைரியமாக இருக்கும், அதனால தான் நான் துளசியை நான் வர சொன்னேன்
தானே மாப்பிள்ளை அப்படிங்கவும் உடனே மைய சொல்கிறாங்க, ஐயோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை நாள்னாலும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ போச்சுடா இவங்களே சமாளிக்கிறதுக்கே எனக்கு முடியாமல் இருந்து இந்த துளசி நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு மகேஷ் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை அஞ்சலி நீ என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இன்னும் நம்ம எப்படிலாம் நம்ம சமாளிக்க போகிறோமே தெரியலையே, இவங்களை சமாளிக்கிறதுனா பெரிய விஷயம் போலுக்கு, அந்த லட்சுமியை கூட சமாளிச்சிடலாம் போலுக்கு, ஆனால் துளசி சமாளிக்கணும்னா பெரிய விஷயமா இருக்கும் போலுக்கு, இவங்க என்கிட்ட குறுக்கு விசாரணை மாதிரிலாம் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு அங்கே மீனை வித்துட்டு இருந்தேன், இங்கே வந்து என்ன இப்படி புலம்பு வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுறதுக்கு, 400 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ நடிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சுது, ஒரு நாளைக்கு 25,000ல அதை எப்படி நான் விட முடியும், அதுக்காக நடிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்தோம்னா அவங்க மகேஷை பார்க்கவும் மகேஷ் வந்து அஞ்சலியை பார்க்குறாங்க. அப்போ எப்படி சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு அஞ்சலி வந்து மகேஷை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ துளசி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அஞ்சலி நீ மகேஷே அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. சரி மகேஷ் உங்களுக்கு வேலை இருக்குன்னா போங்க, நான் அஞ்சலியை பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது, இல்லை அஞ்சலி இப்போ டேப்லெட் போட்டுட்டு தூங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் வந்து பரவாயில்ல நானே அவளை கவனிச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லவும் மகேஷ் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இல்லை அஞ்சலி வந்து இப்போ டேப்லெட் போட்டுட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டோம்ல, அஞ்சலியை கவனிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நான் கவனிச்சுக்கிடுதேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ என்னெல்லாம் நடக்க போதே தெரியலையே, இப்போ எப்படி சமாளிக்க போகிறாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அஞ்சலியை அவங்க தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா அவங்க வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து அவங்க காட்டுறாங்க, இதெல்லாம் வந்து யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக காட்டும் போது அவங்களும் வந்து சில இதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, சில இதில் சொதப்பியிருந்தாங்க. அப்படி சொதப்பும் போது உடனே வந்து துளசி வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, ஏன் அஞ்சலி உனக்கு இதெல்லாம் தெரியலையான்னு சொல்லி கேட்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாட்டியை வந்து காட்டுறாங்க, இது யாருன்னு உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அஞ்சலி வந்து யார் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது பார்த்ததுமே உடனே வந்து துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க, உனக்கு இவங்க யாருன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாருன்னு தெரியலையே, இது என்ன மகேஷோட பாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இது மகேஷோட பாட்டி கிடையாது, இது இவங்க நம்மளோட பாட்டி அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே வந்து அஞ்சலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இன்னும் இவங்க எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியலையே, பேசாமல் நம்ம வந்து தூங்கின மாதிரி கீழே விழுந்துடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் அப்போ அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க, நல்ல வேலையா இவங்க நம்மளை விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க. இன்னும் என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இவங்க வீட்டை விட்டு சீக்கிரத்தில் போக மாட்டாங்க போலுக்கு, இவங்களை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சலி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து லட்சுமி வந்து துளசி கிட்ட கேட்குறாங்க, என்ன துளசி நம்ம அஞ்சலியை பார்த்தியான்னு கேட்கும்போது, ஆமாம்மா இவளுடைய நடவடிக்கை ரொம்ப வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ என்ன சொல்ல வர, ஒருவேளை இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டனால இவ பாதிக்கப்பட்டுட்டாளா மாப்பிள்ளை சொன்ன மாதிரிக்கு அப்படிங்கவும், இல்லை இல்லை அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், நீ என்ன துளசி சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா இதுல வேற ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன துளசி நீ சொல்ற, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கும்போது, அம்மா நான் இங்க தானே இருக்க போறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கும்போது, இங்க பாரு துளசி அஞ்சலியே நம்ம அஞ்சலியா நம்ம எப்படியாவது வந்து நம்ம கொண்டுட்டு வரணும், அது வரைக்கும் நீங்க இருந்து கிளம்பிடக்கூடாது, நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு தைரியமா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அஞ்சலியே நம்ம அஞ்சலியா முழுசா குணப்படுத்துற வரைக்கும் நான் இங்க தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரேவதியை தான் காட்டுறாங்க. அப்ப ரேவதி துளசி கிட்ட சொல்றாங்க, அது மட்டும் இல்லை நம்ம வந்து அஞ்சலி கிட்ட பேசினாலே மகேஷ் வந்து அவளை தடுத்து நிறுத்தி அஞ்சலியை வந்து தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு, நம்மக்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது துளசி அப்படிங்கவும் அப்போ உடனே துளசி நினைக்கிறாங்க, இந்த மகேஷ் தான் அஞ்சலி ஏதாவது செஞ்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.